சிவகாமிக்கு அவளது கணவனை பிடிக்கவில்லை. எப்படி பிடிக்கும்? அவள் பெண், வயது 18 ஆகிறது. போன வருஷம்தான் திருமணம் நடைபெற்றது. ஜோதிட சிகாமணி ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக அமைந்திருக்கின்றன என்று உறுதி கூறி 5 ரூபாய் வாங்கிப் போன பிறகு அவள் தந்தைக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. புரோகிதருக்கும் உவகையாகத்தான் இருக்கும். 1000 பொய் சொல்லியானாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வை என்ற தர்மத்தின்படி கடந்ததற்காக அல்ல. இப்போ கிடைத்தது. இனி கல்யாணத்தின் போது அகப்படப் போகிற லாபத்துக்கு அச்சாரம் போட்டிருப்பது போல என்ற ஆசை, நினைப்பு மகிழ்வை தூண்டியது. சிவகாமியின் தந்தை ரொம்ப சந்தோஷமாக வீட்டுள் நுழைந்தார். அவருக்கு திருப்தி இராதா பின்னே? சிவகாமி, உன் அதிர்ஷ்டம் தானம்மா, நல்ல சம்பந்தம், அவருக்கு சொத்து ரொம்ப இருக்கு என்று இருமாந்து போனார். 17 வயசு நிரம்பாத பாவையின் மனம், அவர் எப்படி இருப்பார், வயசு என்ன இருக்கும் என்று கேட்கத் துடித்தது. அவர் யார் என்று அறியத் துடித்தது. ஆனால் அவள் பெண். இயல்பான வெட்கம் ஆசைக்கு அணை போட்டது. தந்தை வெற்றிகரமாக வியாபார ஒப்பந்தத்தை நினைத்து பூரிப்பது போல பேசிக் கொண்டு போனார். தன்னுடைய வாழ்க்கையையே பாதிக்கப் போகிற ஒப்பந்தம் பற்றி அவள் என்ன எண்ணுகிறாள் என்பதை அறிய அவருக்கு நினைவு எழவில்லை. அவர் சொன்னார், நிலம் புலம் வீடு வாசல் எல்லாம் இருக்கு, ஜட்கா வச்சிருக்காரு, குதிரைகள், அடடா என்ன அழகா இருக்கு தெரியுமா? அஸ்வகதி என்பார்களே, அந்த அழகை அவர் குதிரைகள் டக் 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 என்று நடை போட்டு வரும்போது தான் காண முடியும். தெருவிலே போறவன் எவனுமே நின்று திரும்பித்தான் பார்க்கணும். தெருவிலே எதிர்ப்படும் எவனுமே நின்று பார்ப்பதுடன் கண்ணிலே கண்ணிடத் தவிக்கும்படி தூண்டுகிற வனப்பு பெற்றுள்ள அந்த குமரி கேட்க விரும்பினாள். அப்பா, அவர் அழகா இருப்பாரா? அவருக்கு வயசு என்ன? அவர் யார்? அவ பெண், இன்னும் 17 வயசு நிரம்பாத பருவமங்கை. இயல்பான வெட்கம் குறுக்கே நின்று தடை போட்டது அவள் ஆசைக்கு. என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன யோசனை என்று கேட்டது தந்தையின் வாய். என்றாள் மகள். எப்படிச் சொல்வது தனது உள்ளத்து ஏக்கத்தை என்ற தவிப்பு அவளுக்கு. சிவகாமி, உன் பாக்கியம்தான். கனகநேரிப் பண்ணையார் வீட்டிலே சம்பந்தம் கிடைத்தது. அவருக்கு மகன் கிடையாதே என்று நினைத்தது நெஞ்சு. சொல்லத் துணியவில்லை அவள். அவராக வலிய வந்து கேட்டிருக்கிறார். அவள் இதயத்திலே யாரோ ஊசியால் குத்துவது போலிருந்தது. கவனித்தாள். நல்ல மனுஷன், வயசு என்ன பிரமாதமாகவா ஆகிவிட்டது, 33 என்னவோதான். தந்தை தன் பேச்சை முடிக்கவில்லை. ஆனால் இன்னும் 17 வயது முடியாத அவள் பெருமூச்செறிந்தாள். இன்பக் கனவுகள் கிளுகிழுத்த அவளது பிஞ்சு இதயத்தை விஷப்பாம்பு கடித்தது போல கடித்தும் விடாமல் கவ்விக் கொண்டிருப்பது போல வலித்தது அவளுக்கு. அவள் கனவு கண்டாள். எல்லா பெண்களையும் போல, பெண்களைப் பற்றி ஏங்குகிற எல்லா ஆண்களையும் போல. பருவமங்கை அவள் எண்ணினாள், மனசுக்கு பிடித்த மன்மதனுக்கு மாலையிடலாம் என்று. இன்றைய சமூக தர்மத்தின்படி மணமாக வேண்டிய மங்கைமார்களுக்கு எல்லாம் மன்மதர்களே மாப்பிள்ளையாக கிடைக்க இடமுண்டா? அப்படி தப்பித் தவறி கிடைத்தாலும் அவன் மனசுக்கு பிடித்தவனாக, மனைவியை அன்பாக, இன்பத் துணைவியாக மதித்து நடத்துகிறவனாக இருப்பானா? இது போன்ற விஷயங்களை அவள் எண்ணி பார்க்கவில்லை. அவள் எண்ணிக்கொண்டிருந்தது தன்னைப் பற்றி, தனக்கு வரப்போகும் இன்பம் பற்றி. அந்த இன்பத்தை தரவேண்டிய கட்டழகன் எப்படி இருப்பான் என்பது பற்றித்தான். அவள் பெண். எல்லா குமரிகளையும் போல, வயது வந்த வாலிபர்களையும் போலத்தான் அவளும். ஆனால் பெரியவர்களுக்கு இளம் உள்ளங்களின் எண்ணங்களைப் பற்றி என்ன கவலை? உனக்குச் சம்மதமா? இவனை பிடித்திருக்கிறதா? இந்த பெண்ணை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று மணமகளிடமும் மணமகளிடத்தும் கேட்க வேண்டுமா என்ன? பரஸ்பரம் பார்வை பரிமாற வேண்டியது அவசியமா என்ன? கழுத்திலே தாலி ஏறின புறம் அவள் அவனையே பார்த்துக் கொண்டிருக்கப் போகிறாள். அவன் தன் பக்கத்திலே வேண்டுமானாலும் சதா அவளை அமர்த்தி அழகு பார்க்கலாம். மாட்டுக்குத் தண்ணி காட்டுகிற மாதிரி, இந்த அம்மா பார்த்துக்கோ, இதுதான் மாப்பிள்ளை, மாப்பிள்ளை ராசாவே, இதோ உம்ம பெண்ணு என்று ஒரு நாடகம் எண்ணத்துக்காக. மேலும் நாங்கள் கல்யாணம் செய்து கொண்டபோது பெரியவா எங்க இஷ்டத்தைக் கேட்டா செய்தாக, என்னவோ எல்லாம் சரியாகத்தான் போகும். இளம் பருவத்தினரை அக்கினி சாட்சியாக மந்திரமோதி முடிச்சு போட்டு இணைக்கிற குடும்பப் பெரியார்கள் நினைப்பது இப்படித்தான். அவர்கள் வழியில் வந்தவர்தானே சிவகாமியின் அப்பாவும். ஆகவே வாழ்க்கை என்பது கனவின் இனிமை நிறைந்ததில்லை என்பதை சிவகாமி உணர முடிந்தது. தனது வாழ்க்கையை வகுக்கும் உரிமை மக்களுக்கு இல்லை. பெற்றோர்கள் இஷ்டப்படிதான் பிள்ளைகளின் வாழ்வு பாழாக்கப்படும். அதற்கு சமூக நியாயங்கள், கட்டுப்பாடு, புரோகித அமைப்புகள், ஜாதக கட்டங்கள் எல்லாம் துணை புரியும் என்பன நிரூபணமாயிற்று அவளுக்கு. மாப்பிள்ளை கோலத்திலிருந்த பண்ணையார் பரமசிவம் பிள்ளையை பார்த்ததுமே சிவகாமி மயங்கி கீழே விழாமலிருந்தது பெரிய காரியம்.
வேறு என்ன பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்று எதற்காக ஐயா பார்க்க வேணும்? அருமையான பொருத்தம், பெயர் பொருத்தம், அடடா! சுலபமா கிடைக்கக்கூடியதா? அதிர்ஷ்டம் நிறைந்த பொருத்தம் அல்லவா இருக்குது? பாருங்களேன். பரமசிவம், சிவகாமி, இதைவிட வேறு பொருத்தம் என்ன இருக்கும்? என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஒரு பெரியவர். இன்றைய சமுதாயம் குட்டிச்சுவராக இடிபட்டு நிற்பதற்கு முக்கிய காரணமே இந்த கிழத்தைப் போல எதையும் முன்னிருந்து செய்ய தானாகவே வந்துவிடுகிற பெரிய மனிதர்கள்தான் என்று ஒரு இளமுள்ளம் குமுறியது. விருந்தினரில் ஒருவன் அவன். ஆனால் ஒன்றிரு இளைஞர்கள் புகைத்து குமுறுவதனால் மட்டும் என்ன பயன் ஏற்பட்டுவிடப் போகிறது? பச்சை கிளி போலே பூங்கொடி போல நெளிகின்ற மின்னல் மாதிரி இருந்த சிவகாமி அருகிலே அமர்ந்திருந்த உருவம் அந்த இடத்துக்கு பொருத்தமில்லாதது. இளந்தொந்தியும் தடிமூஞ்சியிலே ஆட்டுக்கொம்பு மீசையும் காணவே சகிக்கவில்லை. பணபலத்தைக் கொண்டு மலர்ந்து சோபித்து காலத்தென்றலின் இன்ப ஸ்பரிசத்துக்காக காத்திருக்க அழகு மலரை கொள்ளையடித்துவிட்ட கோரம் அது. அதற்கு வயது 40. சிவகாமிக்கு வயது 17. அவனுக்கு அவள் 3ஆம் தாரம் தாவாத் சிறுமான். சிவகாமிக்கு கிழடு தட்டிய கணவனை பிடிக்கவில்லை. எப்படி பிடிக்கும்? பணத்தோடு பணம் சேர்ந்தது என்று சம்பந்தம் செய்த பெருமையில் திளைத்திருந்தார் தந்தை. ஆனால் மகளுக்குத்தான் மனநிறைவு இல்லை. பண்ணையாரின் மனைவியாகிவிட்ட சிவகாமிக்கு நகைகள் கிடைத்தன, பட்டுச்சேலைகள் கிடைத்தன, ராஜமரியாதை, சுகவாழ்வு எல்லாம் இருந்தன. ஆனால் உள்ளத்தில் திருப்தி இல்லை. என்ன ஆடம்பர சாதனங்கள் கிடைத்துதான் என்ன செய்ய? உண்மையான இன்பம், அவள் கனவு கண்ட வாழ்வின் பலன், மன வாழ்வின் திருப்தி, மன மலர்ச்சி கிட்ட வழியில்லை. எப்படி கிட்டும்? இன்றைய சமூக திருப்திப்படி பெரியவர்களால் வியாபார ரீதியிலே நடத்தி வைக்கப்படுகிற எந்த கல்யாணத்திலேதான் பெண்ணுக்கு இன்பம் கிடைக்க வழியிருக்கிறது? ஆணுக்குத்தான் இன்பமும் அமைதியும் கிட்டிவிடுகிறதா என்ன? அதை பற்றி அவளுக்குத் தெரியாது. அவள் பெண். எல்லா பெண்களையும் போல தன்னை பற்றியேதான் அவள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். கவலைப்பட்ட அவள் மனக்கொடி ஆடியது, நடுங்கியது, பற்றுக்கோடாக எதையாவது பிடித்துக் கொள்ளந்து துடித்தது. சந்தர்ப்பக் காற்றும் சதி செய்தது. ஒருநாள் சிவகாமி பம்பி நடியிலே குளித்துவிட்டு சேலை மாற்றி உடுத்தும் போது அவள் மேனி சுடர் விளக்கனைய ஒளி காட்டியது. இன்றைய பெண்களுக்கு உடல் வெளிச்சம் போடாமல் சேலை மாற்றிக் கட்டத் தெரியாது. அங்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கென்றே சல்லா துணிப்புடவை கட்டுகிறார்கள். அவை நனைந்து விட்டாலோ உடலோடு அப்பிக்கொண்டு கலையெழிற் காட்சியாகத்தானிருக்கும். ரசிக கண்களுக்கு விருந்துதான். அதை அறிந்த அது போன்ற சமயங்களை பயன்படுத்த தவறாத காத்தலிங்கம் அந்த வீட்டிலே கார் டிரைவராக இருந்தான். அவன் அங்கு வந்தது சந்தர்ப்பவசத்தாலா? சதியின் நினைவாலா? எதானால் என்ன? அவள் சட்டென அவள் முன் வந்துவிட்டான். பின் தவறை உணர்ந்தவன் போல விரலைக் கடித்தபடி தலையை தாழ்த்தி நின்றான். தயங்கினான். வெளியேறினான். அவள் முகம் சிவந்தது. வெட்கத்தால் சாம்பினாள். செயலற்று நின்றாள். மீண்டும் சந்தர்ப்பம் துணை புரிந்தது. சிவகாமி வீட்டிலே கட்டில் மீது படுத்துக் கிடந்தாள். அவள் மார்புச் சேலை கீழே துவண்டு கிடந்தது. ரவிக்கை கூட தளர்ந்து கிடந்தது. தனிமை என்ற நினைவுத் திரையில் ஒளிந்துவிட்ட துணிவு போலும். தற்செயலாகவோ வேண்டு மென்றோ அந்தப் பக்கமாக எதையோ எடுக்க வந்தான் காத்தலிங்கம். அம்மா என்றான். அவள் அழகை அள்ளி பருகியபடி. அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். எவ்வளவோ ரசிக்க முடிந்தது அவனால். அவன் சிரித்தான். அவள் முகத்தை பார்த்தபடி அவளும் சிரித்தாள். ஆண் தானாகவே துணிவதில்லை. பெண்ணின் ஜாடை மாடையான வசிய தூண்டுதல்களை ஏற்காமல் பெண் வெளிப்படையாக ஆசையை தூண்டுவதில்லை முதலில். ஆனால் அவளது ஒவ்வொரு செயலும் பார்வையும் அசைவும் இதய ஆழத்திலே மலர்கின்ற எண்ணத்தை பூர்த்தி செய்ய அவள் பரப்புகிற வலையேயாகும். அவள் பெண். அவளுக்கு வயது 17 தான். திருப்தி தரும் கணவன் இல்லை. ஆகவே குறுக்கே வந்து விளையாடுகிற ஆணழகை சுவைக்கத் தவித்தாள் சிவகாமி. என்றால் தவறு உண்டோ? அவன் என்னவோ சாமான் பற்றி வினவினான். அவள் இழுத்துப் போய் எடுத்து வந்தாள். போகும்போது தனி எழிலுடன் குலுங்கிய பின்னழகை ரசித்து வியந்த அவன் சிவகாமி திரும்பி வரும்போது தலைகுனிந்து நின்றான். அப்போது அவன் அழகை அவள் ரசித்தாள். அவனுக்கு வயது 25 தான் இருக்கும். கருப்பு நிறம்தான். ஆனால் உழைப்பால் முறுக்கேறிய சதைத் திரட்சிகள் அங்குமிங்கும் துள்ளிய அவன் மேனியிலே தனி மினுமினுப்பு இருந்தது. அந்த உரமேறிய உடல் வனப்பையும் வலிவையும் எந்தப் பெண்ணும் வியந்துதான் ஆக வேண்டும். சிவகாமியும் பெண்தானே? ஏ இந்தா என்றாள் அவள். அவன் திடுக்கிட்டான். அவள் புன்னகைத்தாள். கவர்ச்சிக்கும் மோகனமென்னகை. அவள் கண்களில் அசாதாரண ஒளி ஒடத்தான் செய்தது. இதைப் பிடியேன். ஏன் முழிச்சுக்கிட்டே நிக்கிறே என்றாள் அவள். அவள் குரலிலே ஒரு குழைவு இருந்தது.
ஒரு மிடுக்கு உயர்ந்த ஜாதி என்கிற அந்தஸ்து அகந்தையிலே ஒலிக்கிற கர்வம் தொனித்தது. அவன் உள்ளத்திலே தைத்தது அது. இன்றைய சமுதாயத்திலே அவன் சிறுமிகளாலும் சின்ன பயல்களினாலும் எலே, ஏண்டா என்று அழைக்கப்பட்டாலும் பொறுமுவது தவிர வேறொன்றும் செய்ய இயலாத நிலையில் தானிருந்தான். அவன் உழைப்பவன். வயிற்றுப்பாட்டுக்காக அடிமை வேலை செய்ய நேர்ந்த தொழிலாளி. அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் உழைப்போனும் மனிதன் அவனுக்கும் இதயம் உண்டு, சுயமரியாதை உண்டு, தனிமனித கிளறவும் உண்டு, தேவை என்று எண்ண மறந்து விடுகிறார்கள். ஆகவே பண்ணையார் மனைவி டிரைவரை அவன் ஆண். அவனுக்கு வயது 25. அவளை விட மூத்தவன் என்றாலும் கூட எப்படி கூப்பிட்டாலும் அலட்சியமாக மதித்தாலும் யாரும் குறை கூற முடியாது. அதில் அவளுக்கு ஒரு இன்பம் கூட இருந்தது. இந்தா, இத வாங்கிக்கோ என்றாள். மீண்டும் நீட்டினாள். ஏந்திய கைகளில் போட்டாளில்லை. போடுங்க அல்லது கொடுங்கள் என்ற வார்த்தையை உதிர்க்கும் அவன் வாய் என எதிர்பார்த்தாள். ஏமாந்தாள். அவன் மௌனமாகத்தான் நின்றான், கைகளை நீட்டியபடி. அதிலே வைத்தாள் தனது கைகள் அவன் கைகளில் படும்படி கவனத்துடன். வசியச் சிரிப்பும் காந்தப் பார்வையும் சிந்தினாள். அவனை இழுக்க எறிந்த தூண்டில் மாதிரி. அதனால் அவன் அந்தஸ்தில் மேலான அவளை உணர்ச்சிகளில் கிழாக்கியே தீர்த்து பழிவாங்கி விடுவது என்று முடிவு கட்டிவிட்டான். அவனுக்கு வெற்றிதான். அவளே இணங்கி வளைந்து வரும்போது அவனுக்கு சிரமமான காரியமா என்ன? கிழட்டுக் கணவனால் மனோதிருப்தி பெறாத குமரி கணவனை, விரும்பாத இளம் மனைவி, சதை இன்பம் பெற முறுக்குத் தளராத வாலிபனை நாடினால் தவறில்லை. அது இயல்பு. ஆனால் சமூகம் பொறுக்காது. ஆகவே விஷயம் மர்மமாகவே வளர்ந்தது. அவளுக்கு கல்யாணமான 3வது மாதத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது மதன விழா அரங்கேற்றம். கல்யாணம் என்பது ஒரு வகையில் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து விடுகிற லைசன்ஸ் என்றே சொல்லாம். வயிற்றிலே பாரம் வந்துவிடும் என்று கன்னி கலங்க வேண்டியிருக்கும். மணமான மங்கை கவலைப்பட வேண்டாமல்லவா? கணவன் பெயர் ஒரு பாஸ்போர்ட் அவளுக்கு. கணவனுக்கென்ன பண்ணையார் இஷ்டம் போல் அலைய சகல வசதிகளும் இருந்தன. குடிப்பார், கூத்தடிப்பார். பண்ணையாருக்கு மனைவி இல்லை, வீட்டுக்கு லக்ஷ்மியாக எஜமானி இல்லை என்றால் சமூகத்தின் கண்களிலே அது ஒரு குறை. அதை தவிர்க்க அவரிடம் பணம் இருந்தது. சிவகாமி வந்து சேர்ந்தாள் குலவிளக்காக. அப்புறம் சமூகம் குருடுதானே. குலவிளக்கு கரண்டு போவதை அது ஏன் கவனிக்கப் போகிறது? பண்ணையார் கண்டபடி அலைவதை அது ஏன் தடுக்க வேண்டும்? அவர் ஊருக்கு பெரிய தனக்காரர். அவர் இஷ்டம் போல செய்யலாம். கல்யாணம் செய்து கொண்ட புதிதில் பண்ணையாருக்கு அந்த கனி இனித்தது இல்லை, இனிப்பது போலிருந்தது. பிறகு நாளாக ஆக சிவகாமி பழுக்காத கனி, பிஞ்சிலேயே வெம்பி போனது என எண்ணிவிட்டார் அவர். அவருக்கு விருந்தளிக்க அனுபவஸ்தர்களுக்கு குறைவா? அனுபவமுற்ற அடுத்த வீட்டு அலமேலு, தாசி குஞ்சரம், சின்னத்தாயி, வண்டிக்காரன் மனைவி கருப்பாயி முதலியவர்கள் சரியான ஊர்படிகள் என்று பட்டது அவருக்கு. எப்பவுமே உணர்ந்ததுதானே. அவர்களை விலைக்கு வாங்க பணமும் பெரிய மனுஷ பட்டமும் இருந்தன. அவருக்கு தெம்பு தர சீமைச் சாராயம் பாட்டில் பாட்டிலாக இருந்தன. அப்புறமென்ன? பாவம் சிவகாமி. ஆனால் ஐயோ பாவம் என்று இறங்க வேண்டிய நிலையிலா இருந்தாள் அவள். மணமான புதிதில் வதங்கிய மலர் மீண்டும் புதுச்சோபை பெற்றது. ஏங்கிய சிவகாமிக்குக் கிடையாமல் கிடைத்த பாக்கியம் காத்தலிங்கம். அதனால் இன்பம் ஊற்றாக பொங்கிப் பிரவகித்து அவளையே ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்திக் கொண்டிருந்தது. சமுதாயத்திலே விபசாரம் இல்லாத ஒரு சிலரது. வயிற்றுப் பசியை தணிப்பதற்காக அவர்கள் செய்கிற உடல் வியாபாரம் என்று சொல்லப்படுகிறது. தரித்திரத்தினால் சதை காட்டிப் பிழைக்க நேர்ந்துள்ள தொழிற்காரி பலருக்குப் பொருந்தலாம் இந்த பேச்சு. ஆனால் தொழில் செய்யும் யுவதிகளாக மாறியவர்களில் பணத்துக்காக உடல் விற்பவர்கள் போக சும்மா ஜாலிக்காக, ரொமான்ஸ், அட்வென்ச்சர் என்பவைகளுக்காக விளம்பர சரக்குகளாகவும் தழுக்குக்காரிகளும் உண்டு. தொழிலாக பயிலப் பெறுகிற இந்த வர்க்கத்தினால் மட்டும்தான் விபசாரம் வளர்கிறதா? கட்டிய கணவனும் குடும்பமும் சொத்தும் இருக்கிற பூர்ஷ்வா இனத்திலே அழகிய அம்புஜா அடுத்த வீட்டு அழகனுடன் கொஞ்சுவதன் காரணமில்லாத குறையினாலா? பணம் பெற்றவர்கள் மிருகவெறியுடன் பல கன்னியரை சகிக்க விரும்பி விபசார திறப்பு விழா செய்து அதை வளர விடுவது தரித்திரத்தினாலா? சதைவெறி பற்றியலையும் கணவனால் இன்பம் பெறாத இளம் மனைவி, சதைப்பசி தணிக்க வீட்டு வேலைக்காரர்களை காதலர்களாக்குகிற காம நாடகம் பணக்கார வீடுகளிலே நடைபெறுவது எதன் பிசகு? உணர்ச்சிகள் ஆட்டி வைக்கிற விளையாட்டு அல்லவா? உணர்ச்சியின் கைப்பாவையானாள் சிவகாமி. செல்வம் சுகவாழ்வு எல்லாவற்றுடன் மனதுக்குப் பிடிக்காத கணவன் இருந்தாலும் மனதுக்குகந்த ஆசை நாயகன். வாழ்க்கை சொர்க்கபோகம்தான். ஆனால் உண்மை வெளியாகாது போகுமா? ஒரு நாள் பட்டப்பகலிலே
மத்தியானம் 3 மணிக்கு கட்டிலேறி சிவகாமியும் காத்தலிங்கமும் நடத்திக் கொண்டிருந்த காம நாடகத்தை கண்ணார கண்டுவிட்டார். பண்ணையார் அவர் அயலூரிலிருந்து இரவு 10 மணி ரயிலுக்கு தான் வருவார் என நம்பினார்கள் அவர்கள். ஆனால் பாழாய்ப் போகிற 2 மணி வண்டி அவரை கொண்டு வந்து தள்ளிவிட்டதே. பலன் என்ன? அவரிடம் பணம் இருந்தது. பணமில்லாத காந்தலிங்கம் அவர் வீட்டிலே திருடிவிட்டான் என்று குற்றம் சுமத்தப்பட்டு 4 வருஷ கடுங்காவல் தண்டனையில் ஜெயிலுக்குப் போனான். அவனால் திருடப்பட்டது பணமல்ல, பணமும் நகையும் என்றுதான் சொன்னாரு பண்ணையார். ஆனால் திருடப்பட்டது பண்ணையார் மனைவியின் கற்பு என்கிற கணவனின் அனுபவ பாத்தியதை, பண்ணையாரின் மானம். அவளை அவர் கொன்றிருப்பார். ஆனால் துணிவில்லை. சவுக்கெடுத்து அடித்தார். அடி அடி என்று அடித்தார். சேலை அவிழ்த்து விழும்படியாக அடித்தார். அவள் மேனி எங்கும் தடுப்பு தடுப்பாக கன்னிப்போவதைக் கண்டு சிரித்தார். பெண் முன்னால் பேசத்தகாது என்று சமுதாய தர்மம் சொல்கிற கேவலமான மிருகத்தனமான வார்த்தைகளை எல்லாம் பெண்ணிடமே சொல்லி ஏசிச் சிரித்தார். அவளிடம் அவர் சொல்லலாம், அவர் மனைவி, அவள் மனைவி என்றால் அவளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவள்கிட்டம் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று லைசென்ஸ் கொடுத்துள்ள சமுதாய ஜந்துக்கள் ஒருவரான கணவன்தானே பண்ணையாரும். கணவனை முன்பே விரும்பாத குமரி இப்பொழுது விரும்ப முடியுமா? அந்த வீட்டை விட்டு வெளியேறி தந்தையிடம் அடைக்கலமானாள். அவள் ஓடிப்போய் விட்டாள் என்று கதை எங்கும் பரவியது. வாழாவெட்டி என்று சமூகத்துப் பெரியார்கள் ஏசினார்கள். அவள் வாழ்வை பாழ்படுத்தி இன்பத்தை வெட்டி அவளை உருப்படாதவளாக மாற்றியது தாங்கள்தான் என்பதை உணர முடியாத உத்தமர்கள் அவர்கள். பிறர் வம்பு பேசுவதே அவர்களுக்கு இன்பம். பகுதி 2க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.